வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து டே 3 ஹேர் ஸ்டைல் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் கிளம்பிட்டேன் டே 3க்கு. இன்னைக்கு வந்து முகூர்த்தம் ஜடை வந்து சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போகிற வேலை இருக்குது. ஒரு 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 சம்பவம் ஆகி விட்டது. பார்சல் தர மாட்டேன்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. அதனால் போய் என்ன அப்படின்னு கேட்டுட்டு நம்ம கிளாஸ்க்கு போகலாம். அப்படியே நம்ம வந்து விளாகை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் பிடிக்கணும், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். லிங்க் பேஜ் செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சம்மர் வந்துட்டாலே நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகுறது, சன் எக்ஸ்போஷர், அந்த ஹீட் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போகுது இந்த வாட்டி நம்ம ஸ்கின் அப்படின்றத வந்து நம்ம யோசிப்போம். காமனா சம்மர்ஸ்ல வந்து நம்ம ஸ்கின் கன்சர்ன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன், பிக்மெண்டேஷன், சன் டேன் இருக்கும். அது மட்டும் இல்லாம சன் பர்ன்ஸ் இருக்கும். இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு மாமா புது ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆலோ அஸ்வகந்தா ரேஞ்ச். இது வந்து நம்மளுக்கு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ்ல மெயினான ஹீரோ இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலோவேரா அண்ட் அஸ்வகந்தா தான். ஆலோவேரா பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு ஸ்கின் ஹைட்ரேட்டடா, நல்ல சப்பலா, ஸ்கின் வந்து சூதா வச்சுக்கும். அஸ்வகந்தா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த யூத்ஃபுல்லான க்ளோ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபார்முலா. ஸோ நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணோடனே ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஒரு மாதிரி இந்த வெயிலுக்கு ஆல்ரெடி வேர்க்கும், அதோட சேர்த்து நம்மளுக்கு ஸ்கின் கிரீஸி ஆகுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்ற எந்த ஒரு கன்சர்ன்ஸும் உங்களுக்கு வேணாம். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மேட் சேஃப் சர்டிஃபைட் ஆனது. அதாவது இதுல டாக்ஸின்ஸ், கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ஆலோவேரா அஸ்வகந்தா இருக்கு. நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஃபேஸ் வாஷ் அப்புறம் டைட்டா ஒரு மாதிரி ட்ரையா அந்த மாதிரிலாம் ஆக்காதுங்க. இது எல்லா ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு பாரபன்ஸோ எஸ்எல்எஸோ கிடையாது. அது மட்டும் இல்லாம இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அடுத்து வந்து ஆலோ அஸ்வகந்தா ஜெல் தான். நம்ம ஆலோவேரா ஜெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ண உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகுறது, நம்ம ஸ்கின் க்ளோ ஆகுறது, ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கிறதுக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, இது எல்லாமே நிறைய குட்னஸ் இருக்கு. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இரிட்டேட்டா இருக்கு, ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னா இது வந்து லைட்டா எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அண்ட் நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் எல்லாம் எப்ப யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு பதிலாக கூட இதை யூஸ் பண்ணலாம். பேசிக்கலா நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை நம்ம வந்து மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணுவோம், மாஸ்கா ஃபேஸ் மாஸ்கா யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே கன்சிஸ்டன்சி தான் இருக்கு. இது வந்து நீங்க வேணும்னா உங்களோட மேக்கப்புக்கு முன்னாடி கூட நீங்க பேஸா யூஸ் பண்ணிக்கலாம். லைக் என்ன சொல்றது, அந்த மாய்ஸ்சரைசர்லாம் ஸ்கின் ப்ரெப் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டெப்புக்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட ஒரு கூப்பன் கோட் இருக்கு. மேபிள் 2022 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். இது மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேற எங்க இந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைகா, அமேசான், பர்பிள், அது மட்டும் இல்லாம மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் இருக்கும். ஒரு வாட்டி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது மாமாத் உங்களோட ஆர்டரை ஒரு மரம் நட்டு வைக்கிறதுக்கு லிங்க் பண்ணுவாங்க. அந்த மரத்தோட டீடைல்ஸ், என்ன வெரைட்டி அண்ட் அதோட லொகேஷன் என்ன அப்படின்றதும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சோ தட் நீங்க அதையும் வந்து பாத்துக்கலாம். மாமாத் வந்து ஒரு இந்தியன் பேஸ்ட் பிராண்ட். இவங்க ரீசெண்டா மாமாத் அஃபிஷியல் ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சேல் வருதுன்னா அதுக்கு ஏர்லி ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த குர்த்தி செட் தான் வேர் பண்ணியிருந்தேன். இதோட டாப் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச அளவுக்கு இல்லாமல் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஆனாலும் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால குர்த்தி செட் வந்து போட்டால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. போஸ்ட் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அங்கே வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ண டைமில் தான் போனோம். அதுக்குள்ளேயே வந்து பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது. அங்கே போயிட்டு போஸ்ட் மாஸ்டர்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசி என்ன ஏது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் வேலைக்கு ஆகலை. அதனால் உடனே கிளாஸ்க்கும் லேட் ஆகுது, அங்கே அவ்வளோ நேரம் நிற்க முடியாது அப்படின்னு கிளம்பியாச்சு. அவங்க சுத்தமாக காற்றே வரல. அதனால் ஒரு மாதிரி ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. சரி, நெக்ஸ்ட் டே திருப்பி மார்னிங் போய் பார்ப்பேன் என்ன ஆகுது அப்படின்ட்டு. இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் ஜடை வந்து ஃபுல்லாக சொல்லித்தரது. அவங்க சொல்லிட்டாங்க காலையிலேயே இந்த மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் சீக்கிரமாக முடிஞ்சிரும், இன்னைக்கு தான் வந்து முடியும், அதுக்கடுத்த நாள்ல இருந்து கொஞ்சம் லேட் ஆகும், பி ப்ரிப்பேர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கரிஷ்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா குட்டி குட்டி
ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லா டெக்னிக்ஸும் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் நம்ம திருப்பி கேட்குறோம், ஏதாவது ஒன்று கேட்குறோம் அப்படின்னா அவங்க அதை வந்து வாயில் சொல்லாமல் அவங்க செஞ்சே காட்டுவாங்க. ஸோ வந்து எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருந்தது. அண்ட் கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால வந்து ரொம்ப ரொம்ப வசதியாக இருந்தது. எதுவும் கற்றுக்கணும் அப்படி இப்படின்னாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளால வந்து ஒன்று கம்ஃபர்டபுளாக இருக்காது, இன்னொன்று அவங்க சொல்லி தரது கண்ணுக்கு தெரியாது, இல்லை புரியாது, கேட்காது, நம்மளுக்கும் டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளாஸே. மெயினாக வந்து வீட்டுக்கிட்டே இருக்குன்றனால நான் வந்து அதுவும் எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து முகூர்த்தம் ஜடை ஆல்ரெடி வந்து மாஸ்டர் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இவங்க சொல்லி தந்த எதுவுமே வந்து நான் இதுக்கு ப்ரையராக கற்றுக்கல. ஸோ அதனால் வந்து அன்னைக்கு அந்த முகூர்த்தம் ஜடை டே அன்னைக்கு நான் கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து புதுசு. ஈவன்தோ நம்மளுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சாலும் அவங்க வந்து ஒன்று ஒன்று பண்ணுறது வந்து புதுசாக இருந்தது. அண்ட் நிறைய வந்து கற்றுக்கிட்டோம். மெயினாக வந்து கரிஷ்மா வந்து ஹேர் ஹேண்டில் பண்ணுறதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் அவங்க கை பேச்சு வந்து அந்த டம்மியோட ஹேர் கேட்டுச்சு, அது ஒன்று. நான் வந்து வீடியோவில் நிறையா லைக் அவங்க சொல்லித்தர வீடியோஸ்லாம் இன்க்ளூட் பண்ணல ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். நான் வந்து குட்டி குட்டி ஸ்னிப்பெட்ஸ் மட்டும் காட்டுறேன். அவங்க எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணாங்க, எந்தெந்த ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம். அண்ட் இன்னொன்று, அவங்க ஹேர் ஸ்டைல் எதுவும் சொல்லி தராங்க அப்படின்னா அவங்க அப்படியே விட்டுற மாட்டாங்க. லைக் ஹேர் ஸ்டைல் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து ஹேர் அக்சசரிஸும் வச்சு எப்படி இருக்குது அப்படின்றது ஃபுல் அவுட்லுக்கோட காட்டுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஓகே ஃபைனல் அவுட்புட் இப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் அந்த ஒரு ஹேர் அக்சசரிஸும் எப்படி வைக்கணும், எப்படி வச்சா எவ்வளோ நேரம் நிற்கும், ஒன்று ஒன்றும் அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் ஃபைனல் ஹேர் ஸ்டைல் அவங்க பண்ணி காட்டினது. நான் வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட் வேரியேஷன்ஸ் வந்து அதுக்கு தனி ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தாங்க. பட் ஆனால் இது வந்து சும்மா இந்த ஹேர் ஸ்டைலுக்கு பண்ணி காட்டினாங்க. அடுத்து வந்து அவங்க எல்லா டவுட்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அண்ட் வேறு எதுவும் டிப்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா சொல்லி ஒரு 2 minutes பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாருமே வந்து மும்முரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தானாக கை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. லைக் அவங்க வந்து சொல்லி கொடுத்தோன்னே அந்த அந்த இதே மைண்டில் ஓட விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு சில பேர் வந்து முன்னாடி எடுத்த வீடியோ வந்து ப்ளே பண்ணிகிட்டே அவங்களோடையே செய்கிற மாதிரி செஞ்சிட்ருந்தாங்க. கரிஷ்மாவும் வந்து அங்கே சைடில் பார்த்துட்டே இருப்பாங்க கண்ணாடியில், ஏதோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக பண்ணுறோமா இல்லை எங்கேயாவது நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கா அப்படின்ட்டு. நம்ம கேட்கவே வேண்டாம், அவங்களே வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு திருப்பி அவங்க வந்து நம்மளோட டம்மியில் பண்ணி காட்டுவாங்க. பண்ணிவிட்டு திருப்பி இப்போ நீ எனக்கு பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் முடிச்சிட்டேன். இதுதான் என்னோட டம்மி. அதே மாதிரி எல்லாரும் வந்து ஆல்மோஸ்ட் டன். லாஸ்ட் ஃபைனல் டச்சஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இது வந்து நாங்கள் லஞ்சுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். நாங்கள் எல்லாருமே கரிஷ்மா வந்து ஓகே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வைண்ட் அப் பண்ணிவிட்டு கிளம்பலாம், உங்களுக்கு எதுவும் வாங்கணும் ஹேர் ஸ்டைலுக்கு அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம் கடைக்கு போய், உங்களுக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம் இல்லையா, அது பண்ணிட்ட அப்புறம் அவங்க ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சுப்பாங்க அவங்க. அது வந்து ஒன்று கொஞ்சம் நம்மளை அக்னாலேஜ் பண்ணிட்டு நம்ம பண்ணதையும் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து இது பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்றது மாதிரி இருந்தது. அவங்க அதை வந்து கரெக்டாக ஆங்கிள் பார்த்து ஏதாவது அக்சசரிஸ் எக்ஸ்ட்ராவாக வைக்கணும்னா வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அடுத்து வந்து ஒரு சில பேர் அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டாங்க. நம்ம வீடு இங்கே பக்கத்தில் தானே அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். என் தம்பி வந்து அங்கே என் வீட்டிலேருந்து வர்றது 10 minutes ஆகும். அது வரைக்கும் கதை பேசிட்டு கிளம்பியாச்சு. 2 o'clock வந்து கிளாஸ் முடிச்சு கிளம்பியாச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னைக்கு நம்ம வந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு பெரிய பெரிய மேகி சாப்பிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இன்னொன்று என்னென்னா, அன்றைக்கி வந்து எனக்கு ஆரி கிளாஸ் 5 o'clock ஆக வேண்டியது. ஓகேவா, எனக்கு வந்து அந்த டைமில் வந்து நான் 5 o'clock கிளாஸ் வந்து என்ரோல் பண்ணியிருந்தேன். அவங்க அதுக்கப்புறம் அதை வந்து எனக்கு 3 o'clock மாற்றிட்டாங்க. ஸோ வந்து நான் அங்கே கிளாஸ்லேருந்து ரொம்ப அறக்க புறக்க கிளம்பி வருவேன். நான் அன்றைக்கி கிளாஸ் இருக்கும் அண்ட் நம்ம வீடியோவும் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டா சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவங்க அன்றைக்கி கிளாஸே வைக்கல. அதையும் வந்து ரொம்ப நேரம் அப்புறம் தான் அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கிளாஸ் இன்னைக்கு கிடையாதுன்னு. ஸோ இப்போ வந்து வீடியோ ஃபிலிம் பண்ணோம். இன்றைக்கி வந்து ஆரி கிளாஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் நம்ம நைட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது இருக்குது. இப்போ
வந்து நான் ஒரு 3 வீடியோ வந்து ஃபில்ம் பண்ணோம். அதுக்கு நம்ம வந்து பேசிக்கான ஒரு மேக்கப் பண்ணணும். நான் வந்து அந்த மேக்கப் வந்து ஃபில்ம் பண்ணல. ஏன்னா இது வந்து ரொம்ப கடகடன்னு பண்ணணும். 8 மணி ஆயிடுச்சு. நம்ம அந்த 3 வீடியோ எடுத்துட்டு 3 வீடியோ எடுத்துட்டு 3 வீடியோக்கும் ட்ரை ஆன் ஹால் வந்து நானாவே இல்லை. 3 வீடியோக்கு ட்ரை ஆன் ஹாலுக்கு ட்ரை ஆனும் வந்து அதையும் ஷூட் பண்ணும். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக அது ஓடிரும். நைட் உட்காந்து கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது. ஏன்னா இதில் ஒரு வீடியோ நாளைக்கு போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஹால் போட்டு நடுவில் கேப் ஆயிடுச்சு. எல்லாமே பேக்ரவுண்ட் லைட்டு, பெட்டு அது இதுன்னு ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து மேக்கப் போட்டுட்டோம்னா நம்ம வந்து தெம்பாயிரும். அந்த வீடியோ எடுக்கிற ஜோஷ் வந்துடும். நான் வந்து நெயில் பாலிஷ் போட்டு அதை வந்து காய வச்சேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஒரே ஒரு கோட் தான் போட்டேன். அது காயறதுக்குள்ளேயே நான் வந்து லைட்டாக அங்கங்கே பட்டு இதெல்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சு. அப்படிதான் ஆனால் எனக்கு கடுப்பாக இருக்கும். இட்ஸ் ஓகே, வேறு என்ன பண்ணுறது. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓரமாக ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் அந்த மாதிரி போட்டு ப்ளே பண்ணிவிட்டு ரெடி ஆக போகிறேன். வ்ளாக்லேயே காட்டல, ஏன்னா கொஞ்சம் டைம் டிலே ஆகும் அப்படின்றதுக்காக. நாளைக்கு என் ஃப்ரெண்டு வர மாதிரி இருக்குது. பட் ஆனால் இன்னும் தெரியல, அவன் இன்னும் அப்டேட் கொடுத்தா நம்ம நாளைக்கு வந்து சவுக்கா பெட் ஷாப்பிங் போடுறதா இருக்குது. அங்கேயே நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நாளைக்கு இதை வந்து முன்னாடி வச்சுட்டு அதை போல வச்சு நம்ம இன்னைக்கு ஓட போகிறோம். ஸோ டைம் இப்போ கரெக்டாக 8 o'clock ஆகுது. நான் ஒரு சுடிதாருக்கு போடுற மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ஒரு மேக்கப் மாதிரி பேசிக்காக வந்து போடணும். ஸோ நான் வந்து அதை முடிச்சுட்டு வந்து அடுத்த அப்டேட்டில் பார்க்குறேன். ஸோ மேக்கப் டன், டின்னரும் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு ட்ரான்சிஷன் ரீல்ஸ் மாதிரி எடுக்கணும். பட் ஆனால் இது மெயின் ஃபோக்கஸ் வந்து மேக்கப் இல்லை, நம்மளோட துணி. அது வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கு. அது ஒரு ஈவெண்ட்டுக்காக வாங்கினது. அது வந்து இப்போ சொல்ல போகிறதில்ல. ஸோ அதை வந்து சும்மா ஒரு ட்ரான்சிஷன் ரீல்ஸ் மாதிரியே எடுக்கலாம் அப்படின்னு. எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, அதை பார்க்கலாம். இப்போ வந்து அதை எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து ஹாலுக்கு ட்ரை ஆன் காட்ட வேண்டியது இருக்கு இல்லையா, அதெல்லாம் லைனாக போட்டு காட்டிடுவேன். அதுக்கடுத்து உட்காந்து பொறுமையாக ஃபுல்லாக நம்ம வந்து பேசி வீடியோ எடுத்துடலாம். அதான் என்னோட டிஎஸ்எல்ஆரோட பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆச்சு. இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். டைம் வந்து 10 o'clock ஆயிடுச்சு. முடிக்கவே வந்து செம்மையாக லேட் ஆயிரும் போல். இதுக்கு முந்தின vlog லைக் ஹேர் ஸ்டைல் கிளாஸ் சீரீஸ்லேயே வந்து நேத்தா இன்னைக்கா தெரில, நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி ஷரத் வந்து அச்சோ போச்சு போங்க அப்படின்னு ரிப்ளை பண்ணாரு ஸ்டோரிக்கு அப்படின்ட்டு. லைக் இந்த மாதிரி என்னோட வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து அவர் வந்து திருப்பி மெசேஜ் அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் கிடிங், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு சாந்தப்படுத்தினாரு. ஸோ அதனால தான் நான் வந்து அதையும் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு சில பேர் அவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாருன்னு நினச்சிக்க கூடாதுல்ல. அதுக்காக அவர் அதுக்கப்புறமே இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. லைட்டை திருப்பி மாறி ஏறிது. எனக்கு வந்து செம்ம மைக்ரெயினு, லைக் செம்ம பெயின். ஈவினிங்கே வந்து தைலம் தேய்ச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுத்திருந்தேன். இப்போ வந்து இன்னும் பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு. லென்ஸ் வேறு வச்சுருக்கேன் இல்லையா, அதனால இன்னும் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகணும் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் திருப்பி மாத்திரை போட்டுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்தே ஆகணும். காலையில் இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் போனோம் இல்லையா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்ம நாளைக்கு காலையில் திருப்பி போகணும். இந்த மாதிரி தான் ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அதனால் வந்து லைக் என்ன சொல்கிறது, எதில் காலை விட்டாலும் அது வந்து பள்ளமாகவே இருக்குது அந்த மாதிரி. இதுக்கே பேசி டயர்ட் ஆகிட்டேன். நான் இன்னும் வீடியோ வேறு எடுக்கணும். அதனால் எனர்ஜியெல்லாம் நான் அதுக்கு சேவ் பண்ணுறேன். அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன். வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. 3 வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன், அதில் 2 வீடியோ தான் எடுத்தேன். இப்போவே வந்து டைம் 2 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் உட்காந்து எடுத்த ஒரு வீடியோ வச்சு எடிட் பண்ணி நம்ம நாளைக்கே போஸ்ட் பண்ணணும். அதனால வந்து இப்போ நான் உறங்க போல எடிட் பண்ண போகிறேன். ஐயோ. ஸோ இப்போ நான் மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு
உள்ள ரூமுக்கு போயிட்டு சொகுசாக ஏசியில் உட்காந்துட்டு எடிட் பண்ணலாம். இதோட நான் இன்னைக்கான vlog-அ முடிச்சுக்கிறேன். நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு நம்ம ஈவினிங் சவுகார்பேட்டுக்கு போகிறோம். ஸோ ஷாப்பிங் vlog மாதிரி ஆகிடும். ஸோ இன்னைக்கான வீடியோவை இங்கேயே முடித்து கொள்கிறேன். Hope you guys like this video. வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.